வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயசித்ரா. கிராஞ்சி வீரவில் வழிபாடு ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பினுடைய உறுப்பினர். இந்த திட்டங்கள் கனிம மண் அகழ்வு மற்றும் காற்றாலை அப்படியான திட்டங்கள் பொதுவாகவே அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டங்கள் சார்ந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியிலும் கனிம வளங்கள் உள்ள இடங்களை இனங்காணப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் அந்த மண் வளங்களையும் அபகரிக்கப்பட்டு கொண்டு தொடர்ச்சியாக இருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்ததை போலதான் இந்த அரசாங்கமும் அந்த அவர்களால் அடையாளம் காணப்பட்ட இடங்களில் அந்த கனிம மண் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களை கொண்டு வர்றது. இந்த திட்டங்கள் ஊடாக மக்கள் பெரிதளவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் பாதிக்கப்படாத வகையில் மக்களுடைய குடியேற்றங்கள் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத வகையில் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அது எங்களுடைய மக்கள் அமைப்புக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. மக்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு வந்த தென்னம்பிள்ளைகள் அழித்து, அதாவது ஒரு காற்றாலைக்கு 500 தென்னம்பிள்ளை படி அங்கே கிட்டத்தட்ட அன்னளவாக 8000 தென்னம்பிள்ளைகள் அழிக்கப்பட்டு அப்படி ஒரு அபிவிருத்தி அந்த மக்களுக்கு அங்கே தேவையில்லை. ஏனென்றால் அடிப்படையாகவே அந்த நிலங்கள் ஒரு பூர்வீக நிலங்களாக இருக்கின்ற போது அந்த மக்கள் அந்த தென்னம்பிள்ளைகளை நம்பி தங்களுடைய வாழ்வாதாரங்களை நகர்த்தி வந்த காலங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. அதாவது பாரம்பரிய குடியேற்றங்கள் அதிபூர்வமாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்த இடங்கள். அதாவது அந்த மக்கள் அந்த தென்னம்பிள்ளைகளை நம்பித்தான் அந்த மக்கள் அங்கே கிட்டத்தட்ட 2000 மக்களுக்கு கிட்ட அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 2000 குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ வாழ்க்கைக்கு அந்த மக்களோட வாழ்வாதாரம் தென்னம்பிள்ளையாகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த 2000 மக்கள் குடியேற்றப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கல அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் தென்னம்பிள்ளையாக இருக்கின்ற போது அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை அரசு அழித்து அங்கே ஒரு அபிவிருத்தி என்ற போர்வையில் அரசு மக்களுக்கு இடையூறு வழங்குறத அந்த மக்களும் இந்த அமைப்பும் ஒன்றுபட்ட மக்கள் அமைப்பும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே தான் மக்களுடைய வளங்களையும் நிலங்களையும் பூர்வீக நிலங்களையும் சுரண்டி தங்களுடைய தேவைகளுக்காக மக்களுடைய வளங்களை திட்டமிட்டு நகர்த்துறதுக்கு இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆகவே தான் இப்படியான இந்த பழைய அரசாங்கம் கடந்த அரசாங்கங்கள் இருக்கின்ற போது இந்த அரசாங்கமும் மக்களுக்கு இடையூறுகளை வழங்குகின்றது. மக்களோடு நெல்ல மாதிரி கதைத்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த போவதில்லை என்றும் நான் நினைக்கின்றேன் வெள்ளிக்கிழமை இப்போ 2 நாளைக்கு முதல் நாங்கள் அமைச்சர் சந்திரசேகரை அந்த இடத்திலே பல்லவராயன்கட்டு சந்தையில் இருந்து பிருந்தாவன சந்தையில் 50 மக்கள் கூடி வழிமறித்து நாங்கள் அந்த அமைச்சரிடம் அந்த கேள்விகளை முன்வைத்த போது அந்த 50 மக்கள் அதிலே கூடியிருந்த போதும் அமைச்சர் அந்த மக்களுக்கு சாதகமான பதிலை அளிக்கவில்லை. அந்த மக்களுக்கான மரியாதை கூட வழங்கவில்லை அமைச்சர். ஏனென்று சொன்னால் அமைச்சர் இறங்கி வாக்களித்த மக்கள் மறைக்கின்ற போது அமைச்சர் இறங்கி மக்களோடு கதைக்கவில்லை என்றதும் மக்களுக்கு ஒரு ஆதங்க நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இந்த அமைச்சர் எங்களுக்கு கடல் தொழில் அமைச்சர் அங்கே ஒரு கூட்டத்திற்காக வருகை தந்த போது அதை அறிந்த மக்கள் நாங்கள் வழிமறித்து அவருக்கான கேள்விகளை கேட்டபோது அவர் சாதகமான பதிலை அளிக்கவில்லை. அதனாலே தான் நாங்கள் இந்த 28ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கின்றோம். அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் இனமதம் கடந்து தமிழ் தேசியத்தில் பற்றுக்கொண்ட தமிழ் நிலங்களையும் வளங்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற யாரெல்லாம் உங்களுடைய மனங்கள் சிந்திக்கின்றீர்களோ, எங்களுடைய தமிழ் மக்கள் இருப்பை யாரெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு உறுதி செய்து மனப்பூர்வமாக வருகின்றீர்களோ அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றதை நான் இந்த ஊடக வாயிலாக தெரிவிக்கின்றேன். அனைவரும் ஒன்றுபட்ட மக்களாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தாங்க. இன மத சாதி பேதம் கடந்து அரசியல் கட்சி கடந்து தமிழ் தேசியத்துக்காக யாரெல்லாம் பாடுபடுகின்றீர்களோ அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.